முதல்வர் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறு படமாக்கப் போவதாகவும், அதில் அவரது வேடத்தில் நடிகை ரம்யா கிருஷ்ணன் நடிக்கப் போவதாகவும் ஒரு பரபரப்பு தகவல் திரை வட்டாரத்தில் உலா வருகிறதாம். இந்த செய்தி எந்த அளவிற்கு நம்பகமானது என்று தெரியவில்லை. ஆனால் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாக உள்ளதாகவும், மிகப்பெரிய இயக்குனர் ஒருவர் இந்த படத்தை இயக்கவிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த படம் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறும் என்பதில் ஐயமில்லை. நீண்ட நெடுங்காலமாக தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய படங்களில் நடித்து வருபவர் ரம்யா கிருஷ்ணன். காதல் நாயகி, வில்லத்தனம், காமெடி என விதவிதமான கதாபாத்திரங்களில் நடித்த சாதனையாளர். 43 வயதான ரம்யா கிருஷ்ணனுக்கு படையப்பா படம் பெரும் பெயர் பெற்று தந்தது. அதில் அவர் நடித்த நீலாம்பரி கேரக்டர் இன்று வரை பேசப்படுகிறது. அவருக்கு நிகர் அவர்தான் என்றும் பலமுறை ரம்யா கிருஷ்ணன் நிரூபித்துள்ளார். இடையில் சினிமாவில் நடிப்பதை குறைத்துக் கொண்டு டிவி சீரியல்களில் பிஸியாகிவிட்டார் ரம்யா கிருஷ்ணன். தற்போது அவர் நடித்துள்ள வம்சம் தொடர் தமிழ் சின்ன திரையுலகில் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் நெடுந்தொடராகும். சமீபத்தில் வெளியாகி தேசத்தையே பெரும் பரபரப்பில் ஆழ்த்திய பாகுபலி படத்தில் ரம்யா கிருஷ்ணன் நடித்த கேரக்டர் மிக பிரபலமானது, பெரிய அளவில் பேசப்பட்டது. சிவகாமி என்ற கதாபாத்திரத்தில் அசத்தியிருந்தார் ரம்யா கிருஷ்ணன். இந்த நிலையில்தான் ரம்யா கிருஷ்ணன் ஜெயலலிதா வேடத்தில் நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜெயலலிதா வாழ்க்கை வரலாறு படமாக போவதாகவும், அதில் ரம்யா கிருஷ்ணன் நடிக்கப் போவதாகவும் இந்த தகவல்கள் கூறுகின்றன. இதுவரை இது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. ரம்யா கிருஷ்ணனும் கூட எதுவும் கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் விரைவில் அறிவிப்பு வெளியாகுமாம்.